DWB சேனலின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு டாக்டர் டிஎஸ் ராமமூர்த்தி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு இந்தியா பார்த்தாலும் சுகர் வந்து குணப்படுத்த முடியாத நோயாக இருக்குது. அதனால் குணப்படுத்த முடியுமா? அது எதனால தான் வருது? சுகரை பொறுத்தவரை முன்னாடி இருந்தது. நிறைய பேர் இப்போ மாய என்னன்னா இப்போ வந்தது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுகர் இருந்தது. பட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருந்தது. டயக்னோஸ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டான்னு நினச்சிக்குவாங்க. பட் சுகர் இப்போ வந்து நம்ம இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சின்ன விஷயத்தில் கூட நம்ம யூரின் டெஸ்ட்டில் கூட வி கேன் செக் இட் அவுட். ஈஸியாக கண்டுபிடிச்சதுனால நமக்கு தெரிஞ்சு போகும். ரெண்டாவது மெயின் ரீசன், இப்போ இவ்வளோ சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நாங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு அரசாங்கத்தில் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் 20 பேர் டெஸ்ட் பண்ணால் ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு மேலே இப்போ சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா உழைப்பின்மை தான் காரணம். அண்டு மன ஸ்ட்ரெஸ்ஸு, அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் மக்களுக்கு. இதுதான் மெயினான காரணம் வந்து சுகர். மன அழுத்தத்தினால சுகர் வருதுங்கிறீங்களா? இல்லை இன்சுலின் கம்மியானதுனால இல்லை இன்சுலின் கம்மியாகிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். இன்சுலின் ஒழுங்காக சுரந்துக்கிட்டு இருந்ததை நம்ம இது பண்ணும்போது, உழைப்பும் கம்மியாக இருக்கும்போது, அதே நேரத்தில் அழுத்தம், மன அழுத்தம் கூடும்போது அந்த வேரியேஷன் ஹார்மோன்ஸ், நம்ம பாடி வந்து ஹார்மோன்ஸ்னால உங்களுக்கு தெரியும். அஸ் டாக்டர் எல்லா ஹார்மோன்ஸ் சேர்ந்து தான் நம்மளுடைய உடம்பு. இப்போ மன அழுத்தத்தினால சுகர் வருதுங்க. அது சுகர் சுகர் மட்டும் வருதா? இல்லை பிபி சம்மந்தப்பட்ட அனைத்து ஒன்று வந்தாவே இது செயின் ஆஃப் டிசீசஸ். சுகர் இஸ் அ சைலண்ட் டிசீஸ். இட்ஸ் அ சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒன்றும் செய்யாது. மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு எப்போவும் நம்ம சாப்பிட்டுக்குவோம். எல்லா உணவையும் சாப்பிடுவாங்க என்னுடைய பேஷண்ட்ஸ். அதுக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது? கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்சுலின் பம்ப்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாரின்லலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நேரத்துக்கு நேரம் குறைய குறைய சுகர் அட்ஜஸ்டபிள் மாதிரி இன்ஜெக்ஷன் மூலம் அது தன்னாலே செலுத்தி பாடி கண்ட்ரோல் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு முழுமையான குணம் இதுவரை இது பண்ண முடியல. அதனால சைடு எஃபெக்ட் வந்து எவ்வளவோ மாத்திரை மருந்து எல்லாமே தர்றாங்க டாக்டர்ஸ். அதனால சைடு எஃபெக்ட் நிறையா வருது. இப்போ ஹார்ட்டு மற்ற டிசீஸில் எல்லாமே வருது. இப்போ அதெல்லாம் சரி பண்ண முடியுமா சார்? இல்லை வருங்காலத்தில் சரி பண்ண வைக்க முடியும்? கண்டிப்பாக, நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்குது. நம்மளுடைய டெக்னாலஜி வந்து அதிகமாகும் போது நிச்சயமாக அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோட இல்லை இருக்கேன். இப்போவே சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து உடனடியாக நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய சுகர் காம்ப்ளிகேட்டட் டிசீஸை நம்ம குறைச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், கால் மூலம் மதம் ஏற்படுன்னு சொல்லுவாங்க. கிட்னி மூலம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. லங்ஸ் ஃபெயிலியர் வருது. என்டையர் ஆர்கன் சிஸ்டம் பூராமே அதில் கொலாப்ஸ் ஆகும். இப்போ அந்த வருமுன் காப்போ சொல்லி நிறையா இது நடத்திட்டு வராங்க கவர்மெண்ட்டை. ஆமாம். இதில் வந்து அந்த சுகருக்காக மென்ஷன் பண்ணலாம்ல, இந்த மாதிரி மன ட்ரெஸ்ட்னால தான் இது மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ முந்தானத்து கூட நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது, பெரிய டாக்டர்ஸ் மீட்டிங் அட்டன் போது சொன்னேன், நம்ம நாட்டில் தேவை இந்த கேம்ப்பு மாத்திரம் இல்லை. நிறைய பேர்ட்டு எல்லா வசதிகளும் இருந்தும் கூட இப்போ நம்ம மாதிரி பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் செல்ஃபோன்லேயே நம்ம முடங்கி போயிட்டோம். ஸோ இந்த ரீசன் இல்லாமல் கவுன்சிலிங் பண்ணோம்னா உங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு பேசவே ஆள் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி சாப்பிட்டா சுகர் ஏறிடுது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை 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 கிடையாது. நீங்கள் சுகருக்கும் அதுக்கும் மேக்ஸிமம் வந்த பிறகு நம்ம கண்ட்ரோல் பண்ண சொல்கிறோம். இட் வில் இன்க்ரீஸ் தி ஃபேக்டர்ஸ். இப்போ சுகர் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக ஆல்ரெடி இருக்குது. நம்ம திரும்ப சுகர் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? எக்ஸ்கிரீஷன் ஆகும். அடிக்கடி யூரின் போகும், டயர்ட் ஆகிடுவோம், தர்ஸ்ட் ஆகும். இதெல்லாம் வருது, நமக்கு தாகம் ஏற்படுது. அதனால் நம்ம கண்ட்ரோல் ஆஃப் டயட் அவசியம். என்ன தான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உணவு கட்டுப்பாடு அவசியமானது. அண்டு ஸ்மால் எக்ஸசைசஸ் அட்லீஸ்ட் 20 to 30 minutes உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். 10,000 ஸ்டெப் வச்சுக்கலாம். ஆமாம், மினிமம் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சில பேர் வயசானவங்க எல்லாம் நடக்க முடியல அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு 5000 ஸ்டெப்னாது அட்லீஸ்ட் நடக்கலாம். சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்போட நடக்கலாம். ஃபாஸ்ட் வாக்கிங் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல. பிரிஸ்க் அண்ட் ஃபாஸ்ட் வாக்கிங் சில பேர் பண்ண முடியும். இப்போ வருதுனாவே இப்போ நடப்பயிற்சி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முட்டி வலி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இதையும் விடாமல் செய்யணும்.
நீங்கள் இதை முடங்கிடக்கூடாது. மனுஷனுக்கு வந்து மொட்டிலிட்டி ரொம்ப அவசியம். என்ன இருந்தாலும் பணம் காசு எல்லாம் வெல்த் எல்லாம் இருந்தால் கூட நமக்கு என்ன தேவை, நம்ம கடைசி வருதி எந்திரிச்சு பாத்ரூம் போகணும், மற்றதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். வெறும் காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க கண்டிப்பாக மொட்டிலிட்டி அவசியம். இது முடங்கிடக்கூடாங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது, கண்டிப்பாக சிறு சிறு பயிற்சிகள் அவங்க செய்யணும். பிராணாயம், யோகாஸ் இந்த மாதிரி அவங்களாம் என்ன முடியுமோ அது செஞ்சு தான் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் என்னோட எல்லா மக்களுக்கும் நம்ம சரி பண்ணிடலாம்ல. கண்டிப்பாக நிச்சயமாக 100% நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த வியாதிகளை கண்டு நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. பிபி, சுகரு, ரத்த குழாய் அடைப்பு எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தானா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்காது? அதெல்லாம் எல்லாத்துக்கும் மன அழுத்தமே காரணம் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஃபுட் ஹேபிட்ஸ். உணவே விஷமாயிடுச்சு. இப்போ நான் சொல்ல உணவே மறந்துன்னு சொன்னது போய் விஷமாயிடுச்சு. நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாம் வேறு வழி இல்லை. ஏதாவது நிச்சயமாக சாப்பிட்டு தானே, அதில் கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர் கலக்க தானே செய்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிடாம இருக்க முடியும்? ஈவன் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் கூட கலப்படம் இருக்கலாம். அப்போ நம்ம எதை தான் சாப்பிட்றது? ஸோ சாப்பிட்ற உணவை சாப்பிட்டு தேவணும். சாப்பிட்டாலும் பண்ணாலும் அந்த லிமிட்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். என்னை பொறுத்தவரை இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த சுகரு, பிபி எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இப்போ ஹார்ட் அட்டாக்கே வருதுன்னு வச்சுக்கலேன், ரத்த குழாய் அடைப்பு. ரத்த குழாய் அடைப்புக்கு உணவுல நம்ம சரி பண்ணலாமா? இல்லை உணவு வந்து ஒரு பாட்டு தானா? இல்லை, உணவு அது ஒரு பாட்டு. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மருத்துவம் செய்யணும். இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்காரு, பாம்பு கடிச்சா நம்ம வைத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இருக்க முடியுமா? நம்ம சும்மா மூலியை வச்சு கட்டிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலமே நம்ம பண்ண முடியுமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். தவறான வழியில் போய் நம்ம முன்னதாரம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சரியாயிடும், மந்திரிச்சா சரியாயிடும், சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பண்ண முடியுமா? அதனால் நாம் அதுக்கு தகுந்த விழிப்புணர்வோடு மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறையினாவது மக்கள் நிச்சயமாக உடல் பரிசோதனை செஞ்சுக்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க இல்லை 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் நம்மளுடைய பாடியை ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். அரசாங்கத்தில் இப்போ வந்து 250 ரூபா என்ன கொடுத்தா எல்லாம் பண்ணுறாங்க. நான் என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் கூட அனுப்புறதில்ல ஜாஸ்தி. உள்ளே நம்ம மெடிக்கல் காலேஜ்லேயே அனைத்து டெஸ்ட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு சலுகை தானே, நம்ம பண்ணிக்கலாம். அப்போ அதில் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். புரோட்டோகால் படி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் பாட்டு நானே சரி பண்ணிக்கிறேன், போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், மெடிக்கலில் செல்ஃப் மெடிக்கேஷன் போகக்கூடாது. பெரும்பாலும் மக்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் கண்டிப்பாக போய் பாராசிட்டமால் வாங்கி போகிறது, காய்ச்சலா பாராசிட்டமால் என்ன நோயிட்டு வயிற்று வலியா ஒரு வயிற்று மாத்திரை கூட சொல்லி வாங்கி போடுறது இல்லை. அது தெரியாமல் பண்ணுறாங்க. அது எதனால வயிற்று வலி வருதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. அது சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போய் பண்ணிக்கிறாங்க. மருத்துவங்களை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுனால மெடிக்கல் ஷாப்பில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதே நம்ம நிப்பாட்டணும். என்னை பொறுத்தவரை வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டாக்டர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. சில இடங்கள் இருக்குது, நான் பார்த்தேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அந்த மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு பேஷண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரக்ஸ் எடுத்தோன்னா ஹெவி ஆன்டிபயோட்டிக் போய்டுறாங்க. நம்ம சின்னதாக ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் சிலது குணப்படுத்த முடியும். சில விஷயங்கள் ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை, வெறும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கூட போதும். ஆனால் இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கூடிடுது. பாடியோட ரெசிஸ்டன்ஸ் கூடி போனோன்னா பின்னாடி பிரச்சனைகள் வருது. அதனால் நம்ம கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தான் எல்லாமே செய்யணும். நல்லதோ கெட்டதோ டாக்டர் தான் உங்களுக்கு தெய்வம். டாக்டர் மேலே 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் அவங்க தான் உங்களை சரி பண்ண முடியும். என்னை பொறுத்தவரை there is no other go. என்னை பொறுத்தவரை வேறு ஏதாவது சொல்லணும்? ராமமூர்த்தி அவர்களே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.